சற்று முன் தாமாகவே முன்வந்து ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்தார் ஆளுநர் ஆர்.என். ரவி. அதிர்ச்சியில் மோடி. அதாவது எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்யும் மாநிலங்களில் ஆளுநர்களை கொண்டு ஒன்றிய பாசிச பாஜக அரசு பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது. இப்படியான ஆளுநர்களின் அராஜக போக்கிற்கு உச்சநீதிமன்றம் வரை சென்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெற்றுள்ளார். இதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்றிய பாஜக அரசு குடியரசுத் தலைவரை வைத்து அரசியல் செய்ய பார்க்கிறது. மேலும் இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் ஆளுநருக்கு எதிராக வழங்கப்பட்ட தீர்ப்பை கண்டிக்கும் வகையில் குடியரசுத் தலைவர் சில குறிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். இந்த நடவடிக்கை உச்சநீதிமன்றத்திற்கு நேரடி சவால் விடுவதாக உள்ளது. மாநில அரசின் மசோதாக்கள் மீது ஆளுநர் முடிவெடுக்க காலக்கெடு விதிப்பதை ஒன்றிய அரசு எதிர்ப்பது ஏன் என கேள்வி எழுப்பியிருந்தார். அதேபோல் மாநில அரசின் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் ஆளுநர் முடக்குவதை சட்டப்பூர்வமாக பாஜக முயற்சிக்கிறதா? பாஜக அல்லாத கட்சிகள் ஆளும் மாநில அரசுகளை முடக்க நினைக்கிறதா ஒன்றிய அரசு? மேலும் ஒன்றிய அரசின் ஏஜெண்டுகளாக செயல்படும் ஆளுநர்கள் மூலம் மாநில அரசுகளை கட்டுப்படுத்தும் முயற்சியா ஒன்றிய பாஜக அரசு முன்னெடுத்துள்ளது? ஆனால் அரசியலமைப்பு சட்டத்திற்கு இறுதி விளக்கம் அளிக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கே உள்ளது என்றார் முதலமைச்சர் ஸ்டாலின். குறிப்பாக மாநிலங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள அதிகார பகிர்வை சீர்குலைக்கும் நோக்குடன் ஒன்றிய அரசின் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திற்கு கேள்விகளை எழுப்பியுள்ளார். இந்த நடவடிக்கை மாநில சுயாட்சிக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. இதையும் எதிர்த்து தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். இந்த நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களது குரலை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வழிமொழிந்துள்ளார். ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனிமொழி கலாச்சாரம் உள்ளது. இருந்தாலும் இந்தியாவின் பலம் அதன் பன்முகத்தன்மையில் உள்ளது. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை ஆளுநர்கள் மூலம் முடக்க ஒன்றிய பாஜக அரசு முயற்சித்து வருகிறது. இது கூட்டாட்சியின் மீதான ஆபத்தான தாக்குதல். இதை எதிர்க்க வேண்டும் என தெரிவித்தார் ஸ்டாலின். இந்த நிலையில்தான் இந்த வழக்கை எப்படியாவது எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்காக ஆளுநர் ரவி அவர்கள் டெல்லி சென்று ஆலோசனை நடத்தி வருகிறார். ஆனால் அவர் டெல்லி சென்றும் பிரயோஜனம் இல்லை என்று தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த வழக்கில் தமிழக அரசே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் தாமாகவே முன்வந்து ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்திருப்பதாக ஆர்.என். ரவி தரப்பில் தகவல்கள் பரவி வருகிறது. விரைவில் புதிய ஆளுநரை தேர்வு செய்த பிறகு ஆளுநர் ரவி அதிகாரப்பூர்வமாக ராஜினாமா செய்யப்படுவார் என்ற தகவலும் வெளிவந்து ஒட்டுமொத்த பாஜகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது. எதுவாக இருந்தாலும் இந்த வழக்கு குறித்து பிரதமர் மோடி அவர்கள் எதுவும் இதுவரை பேசவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.